வயநாடுன்னு ஒரு பகுதியில் அங்கே நம்ம நிறைய பேருக்கு தெரியாது இங்கே என்ன நடந்துட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேலே சும்மா கணக்கு சொல்கிறோம். ஆனால் சொல்லுறது 500 பேருக்கு மேலே 500 வீடுகள் ஒன்றுமே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? 205 பேர் மறிச்சவங்க சொல்கிறாங்க. 2 பேரை தலை எடுக்கிறாங்க, தலை மாத்திரம் இருக்கு, மீதி எல்லாம் மண்ணு மூடிட்டு இருக்கு. 3 குழந்தைகளை வெளியே கொண்டு வராங்க. இன்னைக்கு மறித்தவர்கள் 250 பேர். இந்த 2 நாள் 3 நாள் அந்த வீடே இல்லை. அவன் சொல்ற அந்த வாசல் கிடையாது, நிலம் கிடையாது, சொத்து கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. இதுதான் கடைசி காலம். ஆண்டவருக்கு விரோதமாக எந்த பகுதியில் எந்த மனுஷன் எழுந்துகிறாரோ அவனை கடைசி நாட்களில் நியாயத்திற்கு ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார். தயவு செய்து நான் சொல்றேன், எதைக்கு அதை குறிச்சு எதையே கவலைப்படாத. இதுதான் ஒரு இருக்கிற மாற்றம். வச்சிருக்கிற ஆஸ்தி, சொத்து, பங்கு, இடம் ஒன்றுமே கிடையாது. உற்று பாருங்க, செய்தி கேளுங்க, அல்லது சத்தம் கேட்கிறது. தேவனுடைய கோபம் பற்றி பூமியை எடுத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமான அன்பு சகோதரனை சகோதரியை, வாழ்வு பெண் பிள்ளைகளை, வாழ்வு சகோதரனை, சிறு குழந்தைகளை நம்ம தெரிஞ்சுக்க அடிக்கடி சொல்லுவோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரியுமா? ஒரு பெரிய பணக்காரன், ஒரு உயர்ந்த அறிவாளியை வாழ்வதற்கு இல்லை, அவர் துணியை சொல்வதற்கு மாத்திரம். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவருடைய துணியை சொல்லி வருவார்கள். ஏன் தெரியுமா? அவருடைய துணியில எப்பெல்லாம் நீ தனிய வீட்டில் ஆராதிக்கிறவனை அவசியம் பெற முடியும். நீ துணிக்காத, பாடாத, ஆராதிக்கிற ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் எதையுமே செய்ய முடியாது. நான் கடிக்கிற துதிக்கிறது இல்லை, செபிக்கிறது இல்லை, பாடுறது இல்லை, என்னை மன்னிக்கப்பா. இன்னைக்கு நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், இன்னைக்கு நான் துதிக்க வந்திருக்கிறேன், பாட வந்திருக்கிறேன், செபிக்க வந்திருக்கிறேன், இந்த சட்டத்தை கேட்க வந்திருக்கிறேன் என்று சொல்றத மாத்திரம் செலவாயிருக்க வேண்டாம். கைகளை தட்டி ஆண்டவரை பார்த்து ஒரு தீவிர வாசகமாக எலியாவும் எலிசாவும் ஆலோசனை